ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு சின்ன சின்ன ஆன்மீக தகவல்கள் எல்லாம் தான் பேச போகிறோம். பொதுவாக ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் இருக்குது, இல்லை யாரோ உங்களுக்கு உறவினருக்கோ தெரிந்தவருக்கோ அறுவை சிகிச்சை சரியாக முடியணும், நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், யாரை வழிபடணும்? சரபேஸ்வரரை வழிபடணுமா? சரபேஸ்வரரை மனசில் நினச்சிக்கணுமா? முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 4:30-6 மணிக்குள்ள அந்த ராகு காலத்தில் வழிபாடு செய்யணுமாம். இப்படி வழிபாடு செய்கிறதுனால இந்த அறுவை சிகிச்சை சாதகமாக முடியும், நல்லபடியாக முடியும், அதனுடைய பலன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உலகத்தில் 4448 வியாதிகள் இருக்கிறதாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த நோய்களையெல்லாம் தீர்க்க வல்லவரான சிவபெருமான் நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாதராக அருள் புரியறார். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் தையல் நாயகி. இந்த தையல் நாயகியினுடைய கையில் தைல பாத்திரம் இருக்குது. தைலம், அமிர்த கலசம், வில்வ மரத்தடி மண் கொண்டு அம்மன் பக்தர்களினுடைய நோய்களை எல்லாம் தீர்க்கிறதாக ஒரு நம்பிக்கை உண்டு. மருத்துவ குணம் மிக்க அந்த வேப்ப மரம் இங்கே தலவிரக்ஷமாக இருக்குது. நோய் தீர்க்கக்கூடிய மருந்தான திருச்சாந்துருண்டைய பிரசாரமாக இங்கே கொடுக்குறாங்க. அதனால் நோயினால் அவஸ்தைப்படக்கூடியவங்க ஒரு தடவை போய் வைத்தீஸ்வரன் கோவிலில் அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அவங்களுடைய நோய்கள் எல்லாம் தீருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மகாபாரதத்தில் வரக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மரால தர்மருக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. 150 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பகுதியில் 16லிருந்து 107வது ஸ்லோகம் வரைக்கும் விஷ்ணுவினுடைய 1000 பேர்கள் இடம்பெற்றிருக்கும். இறுதியில் இருக்கக்கூடிய அந்த 22 ஸ்லோகங்களில் பார்த்தாக சகஸ்ரநாமம் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கும். காலையிலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து படித்தோம் அல்லது கேட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணியது நிறைவேறும்னு சொல்கிறாங்க. இதுக்கு காமிய பாராயணம் அப்படிங்கிற பெயர் உண்டு. வேண்டுதல் எதுவும் வைக்காம தினமும் படிக்கிறத நித்திய பாராயணம்னு சொல்லுவாங்க. வேண்டுதல் வைத்து ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் படிக்கும்பொழுது அதை காமிய பாராயணம்னு சொல்லுவாங்க. எப்படி படித்தாலும் சரி, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கிறதுனாலையோ அல்லது கேட்கறதுனாலையோ அவ்வளவு அதிகமான பலன் நமக்கு கிடைக்குமாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியமாக ஒருத்தரை பார்க்கறதுக்காக போகிறோம். அவங்க நமக்கு சாதகமாக பதில் சொல்லணுமே, அல்லது நம்ம போகக்கூடிய காரியம் நமக்கு சாதகமாக அமையணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். பொதுவாக எந்த ஒரு காரியமும் எந்த விக்னங்களும் தடைகளும் இல்லாமல் நமக்கு வெற்றியை தரணும்னா விக்னேஸ்வரரை வழிபாடு செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கிட்டு அவருக்கு அருகம்புல் சாத்தி அவரை வேண்டிக்கிட்டு அந்த அருகம்புல்லை எடுத்து நம்ம பையில் வச்சு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் அல்லது நம்ம சந்திக்கக்கூடிய ஆள் நமக்கு சாதகமாக பேசுவார், நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு உபாயம் ஒன்று சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம முன்னோர்கள் நம்ம எப்படி குளிக்கணுங்கிறது கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம குளிக்கும்போது அப்படியே தலையிலேருந்து நம்ம உச்சியிலேருந்து தண்ணீரை விட்டு குளிக்க ஆரம்பிக்காமல் முதல்ல காலிலேருந்து ஊற்றணுமா, அதுக்கப்புறமாக முழங்கால், இடுப்பு, இந்த மாதிரி இறுதியாக தலையில் ஊற்றணும். ஏன் இப்படி அப்படின்னா காலிலேருந்து ஊற்றினால்தான் அந்த வெப்பம் கீழேருந்து மேலே எழும்பி விழி மற்றும் காது வழியாக வெளியேறும்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நேரடியாக தலைக்கு ஊற்றக்கூடாது அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக குளத்தில் குடிக்கிறதே பாருங்களேன், குளத்தில் ஒரு படியாக இறங்கி தான் குளிப்போம். காலிலேருந்து அப்படியே மேல் நோக்கி நனையும் இல்லையா? அந்த வெப்பம் கீழேருந்து மேலே எழும்பி இறுதியில் தலை முங்குறப்போ கண் காது வழியாக அந்த வெப்ப கழிவு வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நீரில் இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா உச்சந்தலையில் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து ஒரு தீர்த்தம் மாதிரி தெளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குவாங்களாம். இது ஏன் அப்படின்னா உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாதுங்கிறதுக்காக, சிரசு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்சியில் கொஞ்சம் நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த குளத்தில் இறங்கும்போது கீழேருந்து மேலாக எழும்பக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது சிரசை தாக்காது அப்படிங்கிற ஒரு சூக்ஷமம் ஒன்று சொல்லுவாங்க. குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியோட கொஞ்சம் நேரம் இருக்கிறது நல்லதுங்கிறதுனால தான் ஈரத்துணியோட அரசமனத்தை சுற்றி வந்தால் அந்த சுத்தமான பிராணவாயுவை நம்மளுடைய உடல் தோல் மூலமாக கிரகிச்சுக்குமா. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரிக்கிறதுனால எல்லா நோய்களும் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விஷயம் குளியலில் இருக்குது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.